ப்ரோ ஆட்டோ பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். பஸ் ஸ்டாண்டுக்கு. எங்க இருக்க பஸ் ஸ்டாண்ட்? பஸ் ஸ்டாண்டுக்கா? எங்க உள்ளே உள்ளே இங்க இங்க வந்து சரி உள்ள வச்சுக்கோங்க. இல்ல இல்லையா எங்கண்ணா எங்க ஏர் கொண்டு ஏர் கொண்டு எங்கண்ணே எங்க கட்டைய கண்டிங்க காலை உள்ள வையா. காலை இங்க இங்கயா கம்பு தானே அந்த கம்பு இங்க இருக்கு. கம்பு இங்க இருக்கு. இவங்க டக்குன்னு பில் போட்டு கொடுங்க. இவங்க வரீங்க. டக்குன்னு பில் போடுங்க, டைம் ஆகுது. கூடையில் கோழி இருக்கு. நீங்க டக்குன்னு பில் போடுங்க ப்ரோ. எவ்வளவு பேர் கியூல நிக்காங்க. டஸ்ட் ப்ரோ. இல்ல உண்மை டஸ்ட் இருந்துச்சு ப்ரோ. ஆமா மச்சான். மச்சான் சொல்றதுக்கு மாமான்னு சொல்லலாம், நல்லா இருக்கும். ஹலோ இல்ல இல்ல ஒரு வாரத்துல போயிருவேன். ஐயோ ஒரு வாரத்துல போயிருவீங்களா? நல்லா தாங்க இருக்கீங்க. ஒரு வாரத்துல நீங்க 100 வருஷம் இருப்பீங்க. ஒரு நிமிஷம் இரு மச்சான், நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால் பண்ணுவேன். கொஞ்ச நேரத்துக்கு இல்ல பேசுங்க. நீ போன்ல ஏதாவது பேசுங்க, அப்பதான் நான் ஏதாச்சும் பேச முடியும். ஹலோ ஒரு நிமிஷம், யாரோ என்ன கூப்பிடுறாங்க நினைக்கிறேன். என்னாச்சுங்க? யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கேன். இல்ல நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே நீ எனக்கு பாருங்களேன். என் ஃப்ரெண்டு உங்களை மாதிரியே பேசுறாங்களா? அதை என்ன ரியாக்ட் பண்ணேன்னு தெரியல. ஓ அப்படியே. ஆமா நான் பேசுவேன் உங்க ஃப்ரெண்ட். இல்ல நானே பேசுறேன். நீங்க எதுக்கு போன்ல பேசுறீங்க? என்கிட்டயே பேசலாம். ஏன் உங்ககிட்ட பேசலங்க, நான் போன்ல பேசதான் வந்தாங்க. நானு அப்படி சொல்லாதீங்க. ஏங்க நீங்க நான் போன்ல பேசிட்டு இருக்கேன், நீங்களும் போன்ல பேசிட்டு வாங்க, நம்ம 2 பேரும் பேசுவோம். உங்க பேர் என்ன? என்னங்க பேசிட்டு இருந்தீங்க? நான் வந்தாலும் கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நீங்க பேசுங்க. வந்துட்டேன்டா. அந்த பார்க்ல தான் இருக்கேன். ஆமா அந்த பொண்ணு பக்கத்துல தான் இருக்கா. யாருமே இல்ல. ஒண்ணு இல்ல, ஒரு ஆம்னி வேனோட வா, பார்க் ஒட்டி வா, ஒரு சாக்கு மூட்டையை கொண்டு வந்துரு. யாருமே இல்ல. ஒரு மயக்க மருந்து வந்து கர்ச்சீஃப்ல கலந்து கொண்டு வா. அப்படி சொல்லுங்க. உங்ககிட்ட பேசுறேன் நினைக்கிறீங்க? போன்ல சொல்லிட்டு இருக்கேங்க. என் ஃப்ரெண்டு வரானா, அதான் கரெக்டான லேண்ட்மார்க் சொல்லிட்டு இருக்கேன். லேண்ட்மார்க் என்னன்னா, பக்கத்துல வந்து ஒரு பறவை மாதிரியே இருப்பாங்க, ஆனா அவங்க மனுஷி. ஆமா அந்த இடத்துக்கு வந்துரு. அவங்கதான் இப்ப தூக்கிட்டு போறோம். நைஸா டக்குன்னு வா. எந்திரிச்சிட்டாங்கடா. இரு, அப்ப நான் கேஷுவலா உட்கார்ந்து பேசுற மாதிரி பேசுறேன். ஏன் உட்காருங்க. கிட்னாப் உங்களை சொல்லலங்க. இது ஒரு ஷார்ட் பிலிம் பேசிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ப்ரோ பேண்ட் வேணும் ப்ரோ. என்ன சைஸ்? 86 ப்ரோ. ஃப்ரெண்ட் ஒருத்தன் நல்லா ஃபோன் பண்ணிக்கலுங்க. 86 தான் சைஸ். 86 சைஸ்ல பேண்டே வராது ப்ரோ. என்ன ப்ரோ, உங்க கடையில எல்லாமே கிடைக்கும். நீங்க அமுக்கு டுமுக்கு அமால் டுமாலுமீங்க. இல்ல ப்ரோ, 86 சைஸ்ல பேண்ட் வந்ததே இல்ல ப்ரோ. அதனால தான் கேக்குறேன். என்ன ப்ரோ பொய் பேசிட்டு இருக்கீங்க? உங்க கடையில இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. தேவையில்லாத வாக்குவாதெல்லாம் பேசிட்டு இருக்காது. நீங்க 86ல வந்து என் ஃப்ரெண்ட் எத்தனை பேண்ட் எடுத்துருக்கான் தெரியுமா? கடை பசங்க நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. நான் போறேன்டா. நண்பா எதுக்கு நீ வெளியில போறப்ப? கஸ்டமர் அப்படி நீ கவனிக்க மாட்டியா? இல்ல ஆஸ்பத்திரி போனா நீ சண்டை வலிக்கணும். சண்டையில சரி வா சரி இருக்கிறதே காட்டுங்க. இதா இருக்க நீ வந்து பழைய விக்கி நினைச்சுன்னு ஃபைட்ரானா ஆன்றதுக்கு வந்து நூடுல்ஸ் ஆன மாதிரி இருக்கிறேன் நான். நீங்க உட்காருங்க. சரி என்ன நூடுல்ஸ்? சிக்கன் நூடுல்ஸா இல்ல வெஜ் நூடுல்ஸா? ஐயோ சாமி.